தமிழகத்தில் ராசி மணல் அணை கட்டும் திட்டத்தை செயல்படுத்த விவசாயிகள் சங்க தலைவர்களான திரு பி.ஆர். பாண்டியன் மற்றும் திரு ஐயாக்கண்ணு போன்ற விவசாயிகள் கடும் தீவிரமாக முயற்சி எடுத்து வருகின்றனர். இதற்காக தஞ்சையில் கூட விவசாயிகள், அதாவது தமிழ்நாடு விவசாயிகள் மற்றும் கர்நாடக விவசாயிகளான சாந்தகுமார் உட்பட பலர் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றனர். இது குறித்து திரு பி.ஆர். பாண்டியன் அவர்கள் தெரிவிக்கையில், காவிரி விவசாயிகள் பகுதியில் 22 லட்சம் ஏக்கர் காவிரி நீரை நம்பி இருப்பதாகவும், 12 மாநகராட்சிகள், 32 மாவட்டங்கள் என 5 கோடி மக்கள் குடிநீர் தேவைக்காக காவிரியை காத்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் ராசி மணல் திட்டத்தை பொறுத்தவரை நேற்று முளைத்த காலம் அல்ல, இது 1961ஆம் ஆண்டு காமராஜரால் அடிக்கல் நாட்டப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. மேலும் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் ராசி மணல் திட்டத்தை நிறைவேற்ற சட்டமன்றத்தில் தெரிவித்தார் என்றும், திரு தேவகவுடா அவர்கள் பிரதமராக இருந்தபோது கலைஞர் அவர்கள் ராசி மணல் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் எம்ஜிஆர் ஆட்சியில் அப்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு பழ. நெடுமாறன் அவர்கள் ராசி மணல் அணையை கட்ட மத்திய அரசிடம் அனுமதி கேட்டு முன்மொழியப்பட்ட தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தற்போது ராசி மணல் அணை கட்டுவதற்கு தமிழக அரசின் முடிவு என்பதுதான் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த அணை கட்டினால் சுமார் 50 முதல் 100 TMC வரை தண்ணீர் தேக்கி வைக்க முடியும் என்றும் கூறப்படுகிறது. இந்த அணை கட்டுவதற்கு கர்நாடகத்திடம் சம்மதம் மற்றும் காவிரி மேலாண்மை குழுவிடம் தமிழக அரசு முன்மொழிய வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. 93 TMC தண்ணீர் மேட்டூர் அணையில் நிரம்பியவுடன் மீதமுள்ள தண்ணீர்கள் கடலில் கலக்கப்படுகிறது. இதை தடுக்கவே ராசி மணல் திட்டம் என்றும் கூறப்படுகிறது. சரி, ராசி மணல் திட்டம் என்றால் என்ன என்று பார்ப்போம். தொட்டலா ஆறு என்பது காவிரி ஆற்றில் துணை ஆறாகும். கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி வனச்சரகத்தில் உள்ள குந்துக்கோட்டை மலைப்பகுதியில் காட்டாறு தோன்றுகிறது. பெரும்பாலும் இந்த காட்டாற்றில் தென்மேற்கு பருவமழை காலத்தில் வெள்ளம் ஏற்படுவது உண்டு. இந்த ஆற்று நீர்பிடிப்பு பகுதியானது அஞ்சட்டி, உரிகம் ஆகிய 2 வனச்சரகங்கள் உள்ள சுமார் 55,000 ஹெக்டேர் பரப்பளவாகும். இதில் 46 கிலோமீட்டர் நீளம் தொட்டலா காட்டாறு பாய்ந்து ஒகேனக்கலுக்கு முன்பாக 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராசிமணல் அருகே காவிரி ஆற்றின் கலக்கிறது. இந்த ராசிமணல் பகுதியில் ராசிமணல் தொட்டலா ஆறு அணைக்கட்டு என்ற திட்டம் 1961இல் காமராஜரால் அடிக்கல் நாட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.